இதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல, நான் புதுசு. பெரியவங்க நீங்கள் தான் பார்த்து பண்ணணும், இதை பார்க்குற பெரியவங்க நீங்கள் தான் பார்த்து பண்ணணும். அண்டு இந்த படம் ரொம்ப அழகாக எங்களால் என்ன முடியுமோ அதை எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி தேட்டருக்கு கொண்டு வந்தோம். அண்ட் இதை ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப அழகாக மக்கள் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் பேச போகிறாங்க, தேட்டருக்கு நிறைய பேர் வர போகிறாங்கன்னா அதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப நன்றி. அண்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், அவ்வளோதான். இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் இயக்கத்தில் நைசத் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் யமகாதகி. இதுல ரூபா கொடியவூர், நரேந்திர பிரசாத், கீதா கைலாசம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. யமகாதகி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. உடைந்து போகும் ஆசைகளுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு முகமாக அதே கதாபாத்திரம், அதே சோகமான முகம் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ஹரிதா அவர்களை பேச அழைக்கிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி யமகாதகி இஸ் அ வெரி பர்சனல் ப்ராஜெக்ட் டு ஆல் ஆஃப் அஸ். இன்னொரு ஃபிலிம்னு இல்லாமல் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ த ஃப்ரீடம் டு enact Prema. It is definitely one very special character. And ஒரு சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது I still remember around 200 plus people, including our cast and crew. Everybody just went in one total silence. படம் பார்த்தவங்க you would have seen. So again, my sincere thanks to my DP Sujit Sarang, editor Srijit Sarang, and my music director Jason, and my producer Srinivas Rao sir, EP Venkat Rahul, and my co-artists Subhash Ramasamy, Geeta, NP, Narendra Prasad, Rupa, and there are Raju sir, of course. There are few more jewels, I could say, எங்களோட ஃபிலிமில். மெலடி, பூஜா, இசபெல்லா, பிரதீப், ஜெயசந்த், முருகன் அண்ணா, விஜயகுமார் ஃப்ரம் தஞ்சாவூர், ஜெயலக்ஷ்மி, லேட் ஜெயலக்ஷ்மி அம்மா, and Raghav, Porkodi. There are 36 main characters in our film, and for a debut director Pepin to handle such a lot of a big load wasn't an easy thing, and you have done a great job, Pepin. Thank you. Yeah. And again, thank you so much. உங்க எல்லாருக்கும் நிறையா பாராட்டுக்கள் வந்துட்டு இருக்கு. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அழைக்கிறோம். அண்ணன் ரோல், இன்ஸ்பெக்டர் ரோல், போலீஸ் ரோல், எந்த ரோல் ஆனாலும் அவருடைய கதாபாத்திரத்தை மிக எளிதாக எல்லாரிடம் எடுத்து சொல்லக்கூடிய சுபாஷ் கேரக்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கிற நல்ல மனிதர்கள் அனைவருக்கும், மேடையில் இடம் இல்லாதால கீழே இருக்கிற நல்ல மனிதர்கள் அனைவருக்குமே நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுக்கு. ஃபஸ்ட்டு நான் வெங்கட் சார்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா படம் ஆரம்பித்ததெல்லாம் ஓகே, பட் அந்த டைமில் எனக்கு ரூமில் தங்க கூட பணம் இல்லை என்கிட்ட. அந்த கொரோனா டைம்லாம் முடிஞ்சு ஆரம்பித்தோம் அந்த இதில். அப்போது அந்த ஆஃபீஸ்லாம் தங்கிக்கோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இடம் கொடுத்தாரு அவர் தான். ஸோ அது இல்லைனா என்னால் இங்கே தொடர்ந்து மற்ற ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது படம் முடிஞ்சதுக்கு கூட எனக்கு அந்த இதில் ஆஃபீஸ் தங்கிக்கோன்னு சொல்லி இடம் கொடுத்தாரு. ஸோ பர்சனலாக ரொம்ப ரொம்ப நன்றி வெங்கட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு பெப்பின் ரொம்ப வருஷம் நண்பர்கள், நிறைய படம் நாங்கள் பேசியிருக்கோம், வச்சுருக்கோம். பட் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு அவர் டவுட்டில் இருந்தார். பட் நாங்கள் எப்படி இருந்தாலும் படம் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தோம். ஆனால் ரெஜின் ரோஸ்னு ஒரு கேஸ்டிங் டைரக்டர் எல்லாத்தையும் பற்றி யாராருக்கு என்னென்ன ரோல் கொடுக்கலாங்கும் போது அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். அண்ட் பெப்பின் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ரிஹர்சல்லாம் ப்ராப்பராக போயிட்டு அதை பண்ணோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெப்பின் எனக்கு கொடுத்த இடம் ரொம்ப பெருசு. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நிறைய ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவர் அடுத்த படம் ஒரு முக்கியமான படம் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல, அதில் கூட நாங்கள் பேசிகிட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் அவர் எனக்கு கொடுக்குற ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. ஸோ இத்தனை வருஷமாக நாங்கள் சினிமா விட்டு போகாமல் ட்ரை பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் பெப்பின் ராஜேந்திரன் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ரெண்டு பேருக்கும். ஸோ இது நான் சும்மா சினிமாவில் இல்லாமல் ரொம்ப பர்சனலாக ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மேடை, அதனால் என்ன பேசணும்னு தெரில, ப்ரிப்பேர்டாக வரலனா.
அண்டு சுஜித் ப்ரோ, ஸ்ரீஜித் ப்ரோ. சுஜித் ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் மாதிரி. நான் ஃபஸ்ட்டு ஏன்னா எனக்கு சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் செலிப்ரிட்டியாக தான் பார்த்தேன். சுஜித் அண்ணாவை பார்த்தோன்னே அவர் டியர் காம்ரேட் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நம்மகிட்டலாம் பேசக்கூட மாட்டார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எங்களை மாதிரி பசங்களுக்கு கேமரா பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் எங்கள்கிட்ட குழந்த மாதிரி கூப்பிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அண்ணன் தம்பிங்க மாதிரி ஆகிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸ்பாட்டில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும், சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், மழை பற்றி நிறைய பேசியிருக்காரு. சுஜித் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆமாம், ஸ்ரீஜித் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய தடவை ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், நீங்களும் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஏதாச்சும் முட்டாள்தனமாக எடிட்டிங் போயிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்டிருக்கேன், குழந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் 2 பேரும் இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி கதைகளை தமிழ் சினிமாக்களை கொண்டு வரணும், இந்த நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண இருக்கோங்கிறத சொன்னது ஞாபகம் இருக்குது 2 பேருக்கும் ப்ரோ. ஸோ தயவு செய்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நம்மளாம் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் சேர்ந்து இருங்க எனக்காக. சந்தோஷமாக நீங்கள் எங்களை மாதிரி அவங்களெலாம் கூட்டு போகணும் கைப்பிடிச்சி, அது கேட்டுக்கிறேன். அண்டு மற்ற எல்லாத்துக்குமே ராஜேந்திரன் சார், ரூபா, ராஜு சார், கீதா, ஹரிதா அண்டு மிடில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என் கூட நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லா பேரையும் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். எனக்கு ஒரே சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து முடிக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதுக்கப்புறம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு தேட்டரு, அதுக்கப்புறம் மக்களை கொண்டு வரதுன்னு இவ்வளோ நிறைய ஸ்டேஜை கடந்துகிட்ருக்கோம். ஸோ இது இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகணும், இன்னும் கொஞ்சம் சரியாகணும். அதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல, நான் புதுசு. பெரியவங்க நீங்கள் தான் பார்த்து பண்ணணும், இதை பார்க்குற பெரியவங்க நீங்கள் தான் பார்த்து பண்ணணும். அண்டு இந்த படம் ரொம்ப அழகாக எங்களால் என்ன முடியுமோ அதை எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி தேட்டருக்கு கொண்டு வந்தோம். அண்ட் இதை ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப அழகாக மக்கள் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் பேச போகிறாங்க, தேட்டருக்கு நிறைய பேர் வர போகிறாங்கன்னா அதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப நன்றி. அண்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், அவ்வளோதான். இப்போது எங்கள் படத்தில் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் சச்சின் சார், அரவிந்த் ப்ரோ, வாட் அ ஜாப் ப்ரோ. ரொம்ப ஃபேன் உங்களோட எல்லா விஷயங்களுக்கும், ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப ஃபேன் தான். இந்த மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்க, சுஜித் ப்ரோ, ஸ்ரீஜித் ப்ரோ, இந்த மாதிரி டெக்னிக்கலாக இருக்கிற சச்சின் ப்ரோ, இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இறங்கி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸும் இறங்கி வரணும்னு நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏன்னா எல்லா கிரெடிட்டும் டேரக்டர்ஸ் தான் போகணும். டேரக்டர் தான் எல்லாமே, அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் டேரக்டர் தான் எல்லாமே. இப்போ டேரக்டர்ஸ்க்கான அங்கீகாரம் நிறையா கிடைக்குது நான் நம்புகிறேன். சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் அது இது நிறையா ஆனதுக்கு பிறகு அவங்க இறங்கி வந்து கொஞ்சம் நடுத்தரத்தில் இருக்கிற நடுத்தர நடிகராக இருக்கிறவங்க, வளர்ந்து வர நடிகர்கள், சின்ன பட்ஜெட் படங்கள் மாதிரி சில படங்களை அவங்க வந்து பண்ணும்போது அது நிறைய இடத்துக்கு போய் சேரும், நிறைய மார்க்கெட் டெவலப் ஆகும்னு தோணுது. ஏன்னா இங்கே கண்டென்ட்டாக ஒரு பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே வியாபாரமாக அதே சரிசமமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம கண்டென்ட்டு நல்ல படம் பண்ண வந்துருக்கோம், சினிமாவில் மிகப்பெரிய இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போது வியாபாரங்கிற விஷயம் வந்து அடிக்குது. ஸோ நீங்கள் நினச்சா அதை மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல்னு தெரியாது, எனக்கு தோணுச்சு நான் சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், கோ டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஸ்பாட்டில் எங்களை பார்த்துக்கிட்டது, நீங்கள் பண்ண உழைப்பு மிகப்பெரிய விஷயம். நானும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.